சிவபெருமானுக்கு 3 வடிவங்கள் உண்டு. 1 போக வடிவம், 2 யோக வடிவம், 3 வேக வடிவம். இதுல போக வடிவம் என்பது சோமாஸ்கந்த மூர்த்தி. எல்லாருக்கும் எல்லா இன்பங்களையும் தரக்கூடிய பெருமான் சோமாஸ்கந்த மூர்த்தி. 2வது வடிவம் மிக சிறப்பான யோக வடிவம். அது யோகத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய தட்சிணாமூர்த்தி. 3வது வேக வடிவம். இது தீமைகளை மாய்ப்பது, தீயவர்களை திருத்துவது. இதற்குத்தான் வைரவமூர்த்தி என்று பெயர். யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம். இந்த வேக வடிவமான வைரவமூர்த்தியினுடைய சிறப்பான திருத்தலங்கள் திருப்புத்தூரை சுற்றிலும் 8 இடங்களில் இருக்கின்றன. அவற்றில் மிக சிறப்பான திருத்தலம் நகரத்தார்களால் வழிபடப்பட்ட நகர வைரவன் கோயில். அதைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். அருள்மழை பொழியும் வடிவுடை அம்மையும், ஆற்றல் அளிக்கும் வளரொளிநாதரும், வேக வடிவமான வைரவமூர்த்தியும் வீற்றிருக்கும் திருத்தலம் இந்த வைரவன் பட்டி. திருப்புத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் திருப்புத்தூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்திருக்கிறது. வைரவன் பட்டி, பிள்ளையார் பட்டி, குன்றக்குடி, இந்த 3 ஊர்களும் 1800 ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்புடன் விளங்கியதை கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலயமானது 712 வழிபாடு இருந்ததாக சரித்திரம். இந்த ஆலயத்தை வைரன்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் 1864 ஆண்டு திருப்பணிகள் செய்து, அதன் பிறகு இங்கு வளரொளிநாதர், விருத்தி ஜோதீஸ்வரர், சௌந்தரநாயகி, வடிவுடையம்மை, மார்த்தாண்ட பைரவர் என்று விளங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்து இங்கு கார்த்திகை மாதம் செம்பகா சஷ்டி என்னும் திருவிழா 6 நாட்கள் திருவிழாவானது நடைபெறுகிறது. அதில் சிவனே வைரவர் அம்சமாக கொண்டு கார்த்திகை வளர்புரை சஷ்டியில் செம்பகாசுரன் என்ற அசுரனை 6வது நாள் சஷ்டி என்று சம்ஹாரம் செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தின் முக்கியமான சிறப்பு தலவிருட்சம், ஏரழிஞ்சில் மரம். இந்த மரத்திலிருந்து விடக்கூடிய காய்களும் பழங்களும் மரத்தினால் இழுக்கப்பட்டு மீண்டும் மரத்திலேயே சென்று ஒட்டிக்கொள்ளும். இந்த மரத்தின் பழங்களை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை அருந்தினால் மனச்சிதைவு நோய்க்கு மருந்தாகும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சம்பகாசுரன் ஒரு அசுரனை சமகாரம் பண்ணுறதுக்காண்டி சிவபெருமான் நெற்றிக்கண்லேருந்து வைரவர்னு ஒரு பேரில் மறு அவதாரம் எடுத்து அந்த அசுரனை சமகாரம் பண்ணிட்டு சூலாயுத்தை சுத்தம் பண்ணுறதுக்காண்டி பூமியில் ஊர்னனால இங்கே வைரவ தீர்த்தம்னு ஒரு ஊத்தொன்று உண்டாயிருக்கு. அது கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல் இருக்கிறவா தம்பதிகளோட வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து வைரவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி கோயிலில் 16 பிரதட்சிணை சுற்றி வந்து அதை கொண்டு 48 நாள் சாப்பிட்டு வந்தால் ஒரே வருஷத்தில் குழந்தை பிறக்கிறது. இங்கே ஸ்தல விருட்சம் வந்து ஏரழிஞ்சி மரம். இந்த மரத்தில் வந்து ஒரு வெள்ளை பூ பூத்து சகப்பு பழம் காய்ச்சி அந்த பழம் கீழே விழுந்துட்டு அதை விதைகள்லாம் மேலே போய் தன்னால் மரத்து மேலேயே விட்டின்றோம். ஈஸ்வரன் வந்து பரமாத்மா, நம்மளாம் வந்து ஆத்மா. பரமாத்மாட்டேருந்து இந்த ஆத்மா கீழே வந்துட்டு இந்த ஆத்மா போய் இந்த பரமாத்மாட்டையும் இந்த சேர்ந்துருங்கிறதுக்கு அந்த மரம் வந்து உதாரணம். இங்கே வைரவ தீர்த்தம், ஸ்தல விருட்சம் ஏரழிஞ்சி மரம், மார்த்தாண்ட பைரவர் தான் இங்கே பிரதான மூர்த்தி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் கோயில் 9 கோயில், இது ஒரு கோயில், நகரத்தாருடைய கோயில். 712 கோயில் தோண்டி இருக்கு. 1864 இந்த திருப்பணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க பைரவர் தான் ரொம்ப விசேஷம். ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் அடிஞ்சில் மரக்காடாக இருந்திருக்கிறது. பின்னால் இந்த காடுகள் மறைந்து விட்டன. 1720 சிறுகூடல்பட்டியைச் சேர்ந்த மங்கேற்கரசி என்பவர் இந்த அடிஞ்சில் மரத்தை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இங்கு சிவபெருமான் வளரொளிநாதர் ஆகிய விருத்தி ஜோதீஸ்வரர் என்ற சுவாமியை சிவனே பைரவர் கோலம் கொண்டு சம்பகாசுரன் என்ற அசுரனை கார்த்திகை மாதம் வளர்புரை சஷ்டியிலே சம்ஹாரம் செய்கிறார். அந்த சஷ்டி விழாவானது விநாயகர் மற்றும் வள்ளி தேவசேனா உடனே சுப்பிரமணியர்
மற்றும் நந்திகேஸ்வரர், துர்க்கை, பைரவர் ஆகிய தெய்வங்கள் எல்லாம் சுவாமி புறப்பாடு செய்து சம்பகாசுரன் என்ற அசுரனை பைரவர் வதம் சம்ஹாரம் பண்ணுவதாக சொல்லப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து இங்கு தீர்த்தம், பைரவர் தீர்த்தம், அதாவது பைரவர் சன்னதி முன்புறமாக பைரவர் தீர்த்தமானது விசேஷமாக இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்த்தம் என்ன விசேஷம் என்றால், குழந்தை பாக்கியம் மற்றும் சத்ரு உபாதைகள் இல்லாததற்கு இந்த ஸ்நானத்தில், இந்த குளத்தில் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்து நின்று வைத்து பைரவர் அர்ச்சனை செய்து 48 தினங்கள் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நமது ஆலயத்தின் சிறப்பு அம்சமாகும். ஒரே கல்லாலான சண்டிகேஸ்வரர் ஆலயம் இந்த கோயிலில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாகும். இந்த சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்திலே ஒரு அற்புதமான சிற்பம் இருக்கிறது. விஸ்வரூபம் கொண்ட அனுமனை ராமன் வணங்குகிறான். இது அற்புத புடைப்பு சிற்பமாக திகழ்கிறது. பொதுவாக ஆஞ்சநேயர் தான் ராமனை கும்பிடுவான். ராமன் ஆஞ்சநேயனை கும்பிட்டதாக சரித்திரம் கிடையாது. இதில் ராமபிரான் அனுமனை வணங்குகிறார். இந்த காவிய காட்சியை சிற்ப காட்சியாக இந்த ஊரில் சிற்பிகள் புடைப்பு சிற்பமாக அமைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலுக்குள்ளே இன்னொரு சிறப்பு பைரவ தீர்த்தம். இந்த தீர்த்தம் விடுதிக்கு பக்கத்திலே இருக்கிறது. பைரவ கடவுளின் சூலாயுதத்தினால் உருவாக்கப்பெற்ற தீர்த்தம் இது. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். இந்த கோயிலில் நாம் உள்ளே சென்று பார்த்தால் முக்கியமான மூர்த்திகள் நிறைய இருக்கின்றன. தற்போது வழிபாட்டிலே உள்ள மூல வைரவ மூர்த்தி. இந்த வைரவ மூர்த்தி மிக இளமையாக காட்சியளிக்கிறார். இவருக்கு கீழே ஒரு நாய் அழகாக இருக்கிறது. திருச்சுற்றில் ஆதி வடிவுடை அம்மன் காட்சியளிக்கிறார். அதற்கு பக்கத்தில் ஞான தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார். இந்த சிற்பங்கள் மூன்றும் ஏறத்தாழ ஒரே சமயத்தில் 12ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள். பிரகாரத்தில் வரும்பொழுது வெளிச்சுற்றில் கல்லில் செதுக்கப்பட்ட ஏரழிஞ்சில் மரம் காட்சி கொடுக்கிறது. சிவபெருமானுடைய முகத்தை பார்த்தால் வளரொளிநாதர் மிக அற்புதமாக காட்சியளிக்கிறார். நெற்றியில் பிரம்மசூத்திர கோடுகளோடு இந்த சிவலிங்கம் காட்சி கொடுக்கிறது. எல்லோருக்கும் ஒளியை தரக்கூடிய பெருமான், அதனால் அவருக்கு வளரொளிநாதர் என்று பெயர். வணக்கம். பைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பைரவர் சனி பகவானுக்கே குருவாக இருக்கக்கூடிய ஒரு வைரவர். இங்கு வைரவருக்கு துலாபாரம் செய்பவர்கள் அரிசி, வெல்லம், உளுந்து முதலியவைகள் கொடுத்து துலாபாரம் செய்கிறவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் துலாபாரம் செய்வதில் நல்லது. சனி புத்தி நடப்பவர்களுக்கும் துலாபாரம் கொடுத்தால் அந்த துலாபாரத்தின் நிவர்த்தியாக அவருக்கு நினைத்த காரியம் கைகூடும். கருவறை சுவற்றிலே நிமிர்ந்து பார்த்தால் பாயக்கூடிய சிம்மங்கள் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. கருவறைக்கு முன்னால் மகா மண்டபம் இருக்கிறது. இந்த மகா மண்டபத்தில் 4 சித்திர தூண்கள் காட்சியளிக்கின்றன. இந்த சித்திர தூண்களில் அழகான புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன. நடராஜ சபைக்கு எதிரே உள்ள மகா மண்டபத்தில் சிறந்த சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன. புலியையும் சிம்மத்தையும் ஈட்டியால் குத்தக்கூடிய 2 மறவர்கள் குதிரை மேல் இருக்கிறார்கள். 2 உடல், 1 தலையுடன் ஒரு ஆயர் மகன் அதற்கு கீழே நிற்கிறான். அதே மண்டபத்தில் ஊர்த்துவ தாண்டவ நடராஜரை நாம் சந்திக்கலாம். இடது காலை மேலே தூக்கி வலது காலை ஊன்றி திருவாலங்காட்டில் ஆடுவது போல ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி பைரவன்பட்டியில் காட்சி அளிக்கிறார். அவருக்கு பக்கத்திலே அவரோடு போட்டி போட்டு ஆடிய ஆலங்காட்டு காளியின் அற்புதமான திருக்கோலம் நமக்கு தெரிகிறது. கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பார்த்தால் கொடுங்கைகள் இருக்கின்றன. இதே மகாமண்டபத்தில் கண்ணப்பருடைய சிலை காட்சி அளிக்கிறது. இவர் கையிலே ஒரு அம்பு வைத்திருக்கிறார். அந்த அம்பு அவ்வளவு கூர்மையாக இருக்கிறது.
மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதே மண்டபத்தில் மிக அழகான சிற்பமாக நமக்கு முன்னால் தோன்றுகிறது. பைரவர் சந்நிதிக்கு போனால் பைரவர் சந்நிதியில் முன் மண்டபத்தில் 14 தூண்கள் இருக்கின்றன. இந்த மண்டபத்தில் ஊர்த்துவ தாண்டவம், காளி தாண்டவம் இரண்டையும் பார்க்கலாம். பைரவருக்கு முன்னால் தெய்வநாயகன் செட்டியார் திருமேனி இருக்கிறது. இவர் அந்த காலத்தில் நகரத்தார்களில் ஒருவராக இருந்து திருப்பணிக்கு உதவி செய்திருக்கிறார். சுற்று பிரகாரத்தில் வந்தால் முதலில் இடம்புரி விநாயகர் வேலைப்பாடு மிக்க தூண்கள் உள்ள மண்டபத்தில் அருட்காட்சி அளிக்கிறார். அவருக்கு பக்கத்தில் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி அழகான மண்டபத்தில் காட்சி அளிக்கிறார். பின்பக்கம் வந்தால் சுப்பிரமணியர் சந்நிதி, முருகப்பெருமான் திருமேனி, 12ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட அற்புதமான திருமேனி முருகப்பெருமான் அருட்காட்சி அளிக்கிறார். சண்டேச அனுக்கிரக மூர்த்தி புடைப்பு சிற்பமாக அருகிலே இருக்கிறார். அதை தாண்டினால் வடிவுடை அம்மன் சந்நிதி, அதற்கு பக்கத்திலே பள்ளியறை இருப்பதை பார்க்கிறோம். பிரகாரத்தில் சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கிறார். இவர்தான் உற்சவமூர்த்தி. அதை ஒட்டி ஆறுமுகப் பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கிறார். அதை தாண்டினால் மகாலட்சுமி சந்நிதி தெரிகிறது. மகாலட்சுமி இருந்தபடி காட்சி அளிக்கிறாள். ஆதி வடிவுடை அம்மனின் திருமேனியில் கொஞ்சம் சிதிலப்பட்டு போனதால் அந்த அம்மனையும் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அந்த ஆதி வடிவுடை அம்மன் திருமேனி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. தாண்டி வந்தால் பைரவ பெருமானுடைய உற்சவ திருமேனி தெரியும். உற்சவ திருமேனியில் மிக அழகாக விரித்தவள் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேடம் உரித்து உமை அஞ்சக் கண்டு ஒன்றிரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே என்று அப்பர் சுவாமிகள் பாடிய மாதிரி பைரவர் அற்புதமான தோற்றத்தோடு வேக வடிவமாக காட்சி அளிக்கிறார். இந்த ஆலயத்திலே ஆடிப்பூர திருவிழாவானது சிறப்பாக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே தேர் திருவிழாவாக சிவிக்கப்பட்டு கடந்த 10 தினங்கள் விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் அங்கமாக திருக்கல்யாண மகோத்சவமானதும் 11வது தினமாக சிறப்பாக நடத்தி நமது ஏழக பெருந்துரான வயல்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரானதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் சிறப்பு அம்சமாக பைரவரே விளங்குகிறார். இந்த ஆலயத்தில் பள்ளி அம்பாள் பின்புறம் உள்ள பள்ளியானது காஞ்சிபுரத்திலும் மற்றும் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலே சொர்க்கவாசல் கதவின் முன்புறமாக தங்க பள்ளியானது இருக்கிறது. அதேபோல் இதே ஆலயத்திலும் அம்பாள் பின்புறம் கிழக்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் 2 பள்ளிகள் நடக்குமாறு இருக்கின்றது. அதையும் எல்லாரும் ஸ்பெரிசம் என்று சொல்லக்கூடிய தொட்டு வணங்கினால் சகல விதமான தோஷங்களும் நீங்குவதாக கருதப்படுகிறார்கள். இந்த ஆலயத்தில் சிறப்பு அம்சம் நகரத்தார் 9 கோயில் ஒரு கோயிலாக நமது வைரவன்பட்டி கோயிலும் விளங்குகிறது. இந்த ஆலயத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மேலே மூலிகை பின்று என்று சொல்லக்கூடிய அந்த கல்ச்சரானது பழைய காலத்திலிருந்தே நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் ஏழக பெருந்துரான வயல்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களான அவர்கள் நமது ஆலயத்தை சிறப்பான வழியில் நடத்தி சிறப்பான திருவிழாக்கள் மற்றும் எல்லா விழாக்களையும் கடத்தி சிறப்பு உற செய்கிறார்கள். இந்த ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி விசேஷமாக பல நூற்றாண்டுகளாக வழிபாடு செய்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு பூஜை செய்து ஹோமங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இதுவும் பல ஆண்டு காலமாக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு நகரத்தார் பெருமக்களானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் சிறப்பான அம்சமாகும். இந்த ஆலயத்தில் செல்லக்கூடிய அனைத்து மீன்பர்களும் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ எல்லாமல்ல மார்த்தாண்ட பைரவரை பிரார்த்தனை செய்விப்போமாக. ஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. வெளியிலே 5 நிலை கோபுரம் ராஜ கோபுரமாக தெரிகிறது. இதற்கு இடப்பக்கத்தில் 3 பலிகளை கொள்ளக்கூடிய கருப்பர் சந்நிதி இருக்கிறது. இவருக்கு அந்த காலத்தில் 3 பலிகள் கொடுத்திருக்கிறார்கள்.
இலுப்பை மரத்தின் கீழே இவரது சந்நிதி அமைந்திருக்கிறது. இப்பொழுது பாதக்குரடு, கதாயுதம், திரிசூலம், வாள் இவற்றை வைத்து இந்த கருப்பருக்கு வழிபாடு நிகழ்கிறது. இவரை வழிபட்டால் பகை மாறும் என்றும் வழக்குகளில் வெல்லலாம் என்றும் சான்றோர்கள் கூறுகிறார்கள். அர்த்த மண்டப வாயிலின் வடக்கு திசையில் ஆகாச பைரவர் பீடம் இருக்கிறது. எந்த வடிவமும் கிடையாது. பீடத்தை மட்டும் வழிபாடு செய்கிறார்கள். மகா மண்டபத்தில் நடராஜர் சபைக்கு வடக்கு பக்கத்தில் சுவத்தில் ஒரு மாடத்தில் நடனமாடக்கூடிய ஞான சம்பந்தரை தரிசிக்கலாம். முகமண்டபத்தில் ரதியும் மன்மதன் அற்புத காட்சி அளிக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே பேரழகு வடிவாக ரதி, இன்னொரு பக்கத்திலே அவளுக்கேற்றவனாக மன்மதன் இருவரையும் பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கிய மூர்த்திக்கு முன்னால் அழகான ஊருணி இருக்கிறது. இந்த ஊருணியில் வழிபாடு செய்தாலும் குளித்தாலும் நம்முடைய பாவங்கள் தீரும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பார்கள். அது மாதிரி இந்த அழகான ஊருணியில் குளித்தாலும் வழிபட்டாலும் சத்குருநாதனே கிடைப்பார். இந்த கோயிலுக்கு திருவிழா நடக்கிறது. தேர் இருக்கிறது. பைரவன் கோயில் நகரத்தார்கள் ஏறத்தாழ 6500 புள்ளிகள் இந்த பெருமானை தம்முடைய குலதெய்வமாக வைத்து வழிபாடு செய்கிறார்கள். பைரவர் பெருமானை வழிபட்டால் நம்முடைய பகை மாறும். பைரவர் தீர்த்தத்தில் குளித்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கும். வளரொளிநாதர் நம்மிடத்திலே ஒளியை அதிகப்படுத்துவார். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்பது திருவிசைப்பா. அந்த பெயரை பெற்றவர் வளர் ஒளிநாதர். அம்மை வடிவுடை அம்மை. பைரவ கடவுள் உடனாக வடிவுடை அம்மையோடு காட்சி அளிக்கக்கூடிய வளரொளிநாதரை வணங்கி பைரவன் பட்டி தலத்தை சுற்றி வந்து வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் அனைத்தையும் கிடைக்கப் பெறுவோமாக.